ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழில் பார்த்திங்கன்னா கீரந்தையார் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். பரிபாடல் பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பரிபாடல் என்னும் நூலை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கீரந்தையார் என்பவர் அதனுடைய ஆசிரியர். இந்நூல் பார்த்திங்கன்னா ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். பண் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இசை அப்படின்றது. இசையோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிபாடல் என்னும் நூல். இதில் பார்த்திங்கன்னா உரையாசிரியர்கள் இந்த நூலில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 70 பாடல்கள் இருப்பதாக கூறியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைத்துள்ள பாடல்கள் 24 பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்குது. இது எப்படி கொஷின் வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் டெட் பேப்பர் 2 கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு கேட்கலாம். எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. அதே போல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் என்ற நூல். இல்லைன்னா பரிபாடல் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இந்த நூல்கள் எத்தனை பாடல்கள் உள்ளது அப்படின்னு கேட்கலாம். அல்லது எத்தனை பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்கலாம். மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் பார்த்திங்கன்னா முதல் ஆயிரத்தில் பார்த்திங்கன்னா 691வது பாசுரம் பாடப்பகுதியாக இருக்குது. பெருமாள் திருமொழி பார்த்திங்கன்னா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் 5ஆம் திருமொழியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெருமாள் திருமொழி யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் எழுதியிருப்பார். இந்த நூல் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வாருடையது. இந்த பெருமாள் திருமொழியின் நூல் எத்தனை பாடல்கள் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 பாடல்கள் உள்ளன. இது ஆல்ரெடி குரூப் 4 கேட்டிருந்தாங்க. இதனை பாடியவர் பார்த்திங்கன்னா குலசேகர ஆழ்வார். இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. இதில் எப்படி கொஷின் கேட்பான்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி என்ற நூல் யார் எழுதியது அப்படின்னு கேட்டாங்கன்னா குலசேகர ஆழ்வார் எழுதியிருக்காரு. பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா 105 பாடல்கள் உள்ளது. நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தனாவது திருமொழியாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் திருமொழியாக உள்ளது. இது இதில் எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது ஒரு கொஷினில் 2 கொஷின் கண்டிப்பாக எக்ஸாம் வரும். Thank you.